வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். அப்படி டைட்டில் என்னன்னா ஹவு த லெப்பர்ட் காட் ஹிஸ் கிளாஸ். இது வந்து யார் எழுதியிருக்கான்னா சின்னாச்சி. இந்த ப்ரோஸை வந்து ஃபர்ஸ்ட் எழுதினது யாருன்னா ஜான் எரிக்னாச்சி. இதை வந்து எப்போ எழுதியிருக்காங்கன்னா 1967 வந்து எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆன டைமில் வந்து இதோடைய டைட்டில் என்னதான் இருந்தது அப்படின்னா ஹவு த டாக் வாஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் அப்படின்னு வந்து டைட்டில் இருந்துச்சு. அண்ட் அது பப்ளிஷ் ஆகி 5 இயர்ஸ் லேட்டர் வந்து இந்த ஒர்க்குக்கு வந்து இனியொரு டைட்டில் கொடுக்குறாங்க. அந்த டைட்டில் தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கிறது ஹவு த லெப்பர்ட் காட் ஹிஸ் கிளாஸ். இது வந்து யார் இந்த ஒர்க் எழுதுனதுக்கு கிரெடிட்ஸ் எல்லாம் யாருக்கு கிடச்சி அப்படின்னா சின்ன ஆட்சிபிக்கு தான் வந்து கிடச்சிருக்கு நம்மளுடைய இந்த ஆத்தருக்கு. ஸோ இது வந்து 2 டைட்டில் 2 ஆத்தர் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஒர்க்காக தான் வந்து பப்ளிஷ் ஆகியிருக்கு. சம்மரி பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஆஃப் தி ப்ரோஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா த லமெண்ட் ஆஃப் தி டீர். இதை எழுதினது யாருன்னா கிறிஸ்டோஃபர் ஒயேங்கோ. நெக்ஸ்ட் ஒர்க் ஹவு த லெப்பர்ட் காட் ஹிஸ் கிளாஸ். இது வந்து யார் எழுதியிருக்கு அப்படின்னா நம்ம நேரமே பார்த்தோம் சின்ன ஆட்சிபி அண்ட் ஜான் எரிக்னாச்சி. இந்த 2 ஒர்க்கை வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறது யாருன்னா பீட் கிறிஸ்டன்சன். ஸோ இவர் என்ன செஞ்சுருக்காரு, இவங்களுடைய ஒர்க் நம்ம இப்போ பார்த்து இந்த 2 ஒர்க்கை வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹவு த லெப்பர்ட் காட் ஹிஸ் கிளாஸ் இந்த ஒர்க் வந்து 35 பேஜஸ் தான் இருக்குது. சில்ட்ரன்ஸ் புக் அண்ட் இது வந்து ஒரு பிக்சர் புக். இதில் கூகுள்லையுமே வந்து புக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்தா தெரியும். ஃபுல்லாகவே வந்து அந்த புக்கில் வந்து பிக்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில்ட்ரன்ஸ்க்காக வந்து எழுதின புக் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா லாட் ஆஃப் நேம்ஸ் வந்து இதில் வந்து டம்ப் பண்ணியிருக்காங்க. இது வந்து சில்ட்ரன்ஸ் புக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் லாட் ஆஃப் பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் நிறைய நேம்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க உள்ளாடி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோஸ் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மாடர்ன் நைஜீரியா ஹிஸ்ட்ரி. மாடர்ன் நைஜீரியாவுடைய ஹிஸ்ட்ரி நமக்கு பேசிக் வந்து தெரிஞ்சிருக்கணும். மெயின்லி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா நைஜீரியன் சிவில் வார் அண்ட் நைஜீரியன் பெர்ஃப்ரெயின் வாரை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் இந்த ப்ரோஸை வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நம்ம இனி ப்ரோஸுக்குள்ளாடி போகலாம். நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் ஜங்கிள் உடைய கிங் வந்து யார் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச லயன் தான் இல்லையா. நம்ம எந்த ஒரு அனிமல் ஸ்டோரி ஜங்கிள் ஸ்டோரி எடுத்து பார்த்தாலுமே அதில் வந்து கிங்காக இருக்கிறது யார், லயன் தான் வந்து கிங்காக இருக்கிறத நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ரோஸ்லேயே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லெப்பர்ட் தான் வந்து என்ன செய்யுது இந்த அனிமல்ஸுக்கு வந்து கிங்காக இருக்குது அப்படின்னு வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. லெப்பர்ட் வாஸ் தி கிங். அந்த அனிமல்ஸுக்கு எல்லாருமே வந்து கிங்காக இருக்கிறது யார், லெப்பர்ட். அங்கே வந்து டாக் இருக்குது. அனிமல்ஸ்ன்னு சொன்னால் எல்லா அனிமல்ஸும் இருக்கும் இல்லையா. டாகுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது, ஷார்ப் டீத் இருக்குது. ஸோ ஷார்ப் டீத் டாகுக்கு இருக்கிறதுனால மற்ற அனிமல்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, டாகை பார்த்து வந்து மாக் பண்ணுறாங்க. ஒரு நாள் டீர் வந்து என்ன செய்யுது அப்படின்னா கிங் ஆன இந்த லெப்பர்ட் கிட்ட போய் வந்து கேட்குது, மழை டைமில் வந்து நாங்கள் வந்து மழை நனையாமல் இருக்கிறதுக்கு ஒரு காமன் ஷெல்டர் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குது. ஸோ இப்போ ஃபாரஸ்ட்டில் வந்து எல்லா அனிமல்ஸும் இருக்கிற டைமில் அதுக்கு ஒவ்வொரு பிளேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லை. இப்போ ஜூலெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம், ஒரு பிளேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெயின் டைமில் நாங்கள் வந்து நனையாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு காமனாக எல்லா அனிமலும் சேர்ந்து இருக்கிறது மாதிரி காமனாக ஒரு ஷெல்டர் கொடுங்க அப்படின்னு வந்து டீர் வந்து கேட்குது. ஸோ டீர் கேட்டதும் என்ன செய்யுது, எல்லார்கிட்டையும் கேட்கணும் இல்லையா, மற்ற இருக்கிற எல்லா அனிமல்ஸ்கிட்டையும். ஸோ லெப்பர்ட் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுது. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அதில் வந்து மற்ற அனிமல்ஸ்கிட்ட எல்லாம் கேட்குது. ஸோ டாக் மட்டும் என்ன செய்யலை, அக்செப்ட் பண்ணலை. மற்ற எல்லா அனிமல்ஸும் என்ன செஞ்சிச்சு, ஓகே இது நல்ல விஷயந்தான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. டாக் வந்து அக்செப்ட் பண்ணலை. டக்கு வந்து எப்போவுமே வந்து வாட்டரில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து மழையில் நனைகிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நெக்ஸ்ட்டு ஒர்க் வந்து ஆரம்பித்தாச்சு. டீர் வந்து கேட்டது மாதிரி ரெய்னி டைமில் இருக்கிறதுக்காக ஒரு ஷெல்டர். எல்லா அனிமல்ஸும் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன செய்கிறாங்க, ஒரு ஷெல்டர் வந்து கெட்டுறாங்க. அது கெட்டி அந்த ஒர்க்குமே என்ன செஞ்சிச்சு, ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓப்பனிங் டேயில் வந்து கிங்கான இந்த லெப்பர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஹால் வந்து உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம், நீங்கள்வே கஷ்டப்பட்டு கெட்டினது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஹாலில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், யூ கேன் என்ஜாய் அப்படின்னு வந்து சொல்லுது. ஃபியூ டேஸ் ஆஃப்டர் என்ன ஆகுதுன்னா ரெயின் வருது, ரொம்பவே வந்து மழையாக இருக்குது. ஸோ இப்போ டாகுக்கு வந்து ஒதுங்க
தங்குறதுக்கு எந்த பிளேஸுமே இல்லை. ஸோ டாகும் வந்து என்ன ஆகுது, அந்த ஷெல்டருக்குள்ளே போக வேண்டிய நிலமை வருது. ஸோ டாகையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஷெல்டருக்குள்ளாடி வந்து ஆக்குறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து டீர் வந்து டாகிட்ட வந்து ஒரு சேலஞ்சு வந்து வைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டீர் அண்ட் டாக் என்ன செய்கிறாங்க, ஒரு ஃபைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி டீர் கொண்டு வந்த பிளான் டாக் அக்செப்ட் பண்ணலை. இப்போ டாகுக்கே வந்து ரெயினுக்காக உள்ளாடி வந்து போக வேண்டிய சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்து ஒரு அட்டாக் நடக்குது, டாக் அண்ட் டீர் வந்து ஹெல்ப்புக்காக என்ன செய்யுது, கூப்பிடுது. மற்ற சத்தம் போட்டு மற்ற அனிமல்ஸ் எல்லாம் கூப்பிடுது. இந்த 2 அனிமலும் வந்து ஃபைட் பண்ணுற டைமில் லெப்பர்ட் வந்து அவுட் ஆஃப் தி வில்லேஜ், அவங்க இருக்கிற வில்லேஜ்லேருந்து வெளி வில்லேஜுக்கு வந்து போயிடும். சடனாக இதை தெரிஞ்சு என்ன செய்யுது அப்படின்னா, லெப்பர்ட் வந்து திரும்ப வந்து வருது. ஸோ அங்கே வந்து வர டைமில் வந்து 2 பேருமே ரொம்ப ஃபைட் பண்ணுறாங்க. லெப்பர்ட் வந்து இடையில போனதுக்கப்புறமும் டாக் என்ன செய்யுது, லெப்பர்டை வந்து இன்ஜூர் பண்ணுது. ஸோ டாக்கு வந்து ஷார்ப்பு டீத் இருக்குன்னு மட்டுமே பார்த்தோம். ஸோ அந்த ஷார்ப் டீத் வச்சு லெப்பர்டை என்ன செய்யுது, இன்ஜூர் பண்ணுது. இதை பார்த்ததும் லெப்பர்டுக்கு வந்து ரொம்பவே வந்து சங்கடமாயிடுச்சு. நான் வந்து ஒரு கிங், என்னால் வந்து திரும்ப அட்டாக் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெப்பர்ட் வந்து எங்கே போகுதுன்னா, பிளாக் ஸ்மித்தை வந்து தேடி போகுது. பிளாக் ஸ்மித்துன்னு சொன்னால் தெரியும் இல்லையா, அந்த இரும்பு திங்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணுற பர்சன். ஸோ அங்கே போகுது. அங்கே போயிட்டு என்ன வந்து கேட்குது அப்படின்னா, ஐ வாண்ட் தி ஸ்ட்ராங்கஸ்ட் டீத் இன் அயனில் எனக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் டீத் வேணும். அண்ட் ப்ரான்ஸில் வந்து எனக்கு வந்து ரொம்பவே டெட்லியான க்ளான்ஸ் வேணும். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் டீத்தும் வேணும், அயனில் வந்து டீத்தும் வேணும், ப்ரான்ஸில் வந்து அதோடைய கையில் க்ளான்ஸ் தெரியும் இல்லையா, அந்த க்ளான்ஸும் வந்து வேணும் அப்படின்னு வந்து கேட்குது. ஸோ இது வந்து பிளாக் ஸ்மித் கிட்டே கேட்குது. அடுத்து வந்து தண்டர் கிட்டே போகுது. தண்டர் கிட்டே போயிட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்றை மாதிரி தண்டர் வந்து இடி வெட்டுற டைமில் எப்படி சவுண்டாக இருக்கும்னு தெரியும் இல்லையா, ஸோ அதே மாதிரி சவுண்டு எனக்கு வேணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு லெப்பர்ட் என்ன செய்யுது, வீட்டுக்கு வந்து திரும்ப வருது. ஸோ இதெல்லாம் கேட்குற டைம்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது வந்து சில்ட்ரன்ஸ்க்காக தான் வந்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு உள்ள விஷயமே. நெக்ஸ்ட்டு லெப்பர்ட் என்ன செய்யுது அப்படின்னா, எல்லா அனிமல்ஸையும் கூப்பிடுது. எல்லா அனிமல்ஸையும் கூப்பிட்டு வச்சுட்டு அட்வைஸ் கொடுக்குது. நம்ம வந்து ஃபைட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து பீஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அட்வைஸ் பண்ணுது. இந்த டாக் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, டாக் வந்து ஒரு ஹியூமன் ஹண்டர் கிட்டே போகுது. ஹியூமன் ஹண்டர் கிட்டே போயிட்டு வந்து என்ன பண்ணுது, ஆஃபர் பண்ணுதுன்னா, அங்கே வந்து லெப்பர்ட் கீழே வந்து இருக்கிறத விட நான் வந்து ஹியூமன் சாங்சுரியில் வரனே, என்ன வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து ஸ்லேவாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக் வந்து ஹியூமன் ஹண்டர் கிட்ட வருது. இப்போ வந்து அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப எனிமி ஆகிட்டாங்க. ஸ்ட்ராங் அனிமல்ஸ் எல்லாம் என்ன செய்யுது, வீக் அனிமல்ஸை வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ வீக் அனிமல்ஸ் எல்லாம் என்ன செய்யும், ஸ்ட்ராங் அனிமல்ஸ் அட்டாக் பண்ணால் அது எல்லாமே வந்து இறந்து போயிடும். இதெல்லாம் பார்க்குற டைமில் வந்து லெப்பர்டால் வந்து பொறுத்துக்கவே முடியல. ஏன்னா அது வந்து பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா அனிமல்கிட்டையும் சொல்லிச்சு. பட் எந்த அனிமலுமே வந்து ஒபே பண்ணலை. ஸோ லெப்பர்ட் வந்து கோவப்பட்டு என்ன செய்யுதுன்னு, அதுக்கு கையில் கிடைக்கிற அனிமல்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சி சாப்பிடுது. டாக் வந்து ஒரு ஹியூமன் கண்டர் கிட்ட வந்து போய் பேசிச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஹியூமன் கண்டர் என்ன செய்கிறாருன்னா, இப்போ ஃபாரஸ்ட்டுக்கு வந்து வராரு. வந்து அவர் கையில் எந்த அனிமலை கிடைக்குதோ அதை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வராரு. ஸோ ஃபியூ டேஸ் ஆஃப்டர் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து முன்னாடி எப்படி அவங்க வந்து ஒரு யூனிட்டியாக இருந்தாங்களோ அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, திரும்ப வந்து டுகெதர் ஆகிறாங்க. இவ்வளோ தான் இதில் இருக்கிற மெயின் ஸ்டோரி. அண்ட் இன்னும் வந்து ஃபியூ பார்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து சில்ட்ரன் ஸ்டோரியானதுனால கொஞ்சம் குட்டியாக அவ்வளோதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வாரை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டைட்டிலை நம்ம வந்து பார்த்தது மாதிரி இந்த லெப்பர்டுக்கு வந்து எப்படி வந்து இந்த க்ளான் வந்துச்சு அப்படின்னு வந்து டைட்டில். ஸோ அது இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து கேட்டுகிட்டே புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து இதுக்கு வந்து க்ளான் வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இனி வந்து இந்த வாரை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க, அதையுமே வந்து பார்க்கலாம். அபவுட் வார் அண்ட் டைட்டில் டிஸ்கஷன். ஏர்லி 1967 சின்ன அச்சிபி அண்ட் கிறிஸ்டோஃபர் ஒகிபா 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் 2 பேருமே வந்து பொயட்டாக இருந்தாங்க. இவங்க வந்து ஒரு ப்ரெஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த ப்ரெஸ்ஸில் சின்ன அச்சிபியோடைய பயோகிராஃபி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரிலேட்டட் வந்து ஆஃப்ரிக்காவுடைய ரிலேட்டட் பற்றி ஆஃப்ரிக்கன் சில்ட்ரன்ஸ்க்காக எழுதினது மாதிரி வந்துருக்கு. அண்ட் அந்த ஒர்க் வந்து ஆரல் ட்ரெடிஷனை என்ன செஞ்சிச்சு, என்கரேஜ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு இவங்க கையில் ஃபர்ஸ்ட் ஒரு மேன்ஸ்கிரிப்ட் கிடைக்குது. அந்த மேன்ஸ்கிரிப்டுடைய டைட்டில் என்னென்னா, ஹவு த டாக் வாஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட். இது வந்து யார் எழுதியிருக்கான்னா, ஜான் இரங்கன்
பண்ணியிருக்காங்கன்னு ஆச்சு. அண்ட் இதெல்லாம் வந்து டாகை பற்றி வந்து நல்லதாக தான் சொல்லியிருக்காங்க. டாக் வந்து நல்ல ஒரு கேரக்டராக இருக்குது அண்ட் என்ஸ்லேவ் பண்ணப்பட்டிருக்கு டாகு. ஸோ இதை வந்து ரீரைட் பண்ணது யார் அப்படின்னா நம்மளுடைய ஆதரான அச்சிபி. ஜூலை 1967 பைஃப்ரான் ரீஜியன் வந்து சவுத் ஈஸ்டர்ன் நைஜீரியாவில் வந்து அவங்களாவே வந்து ரிப்பப்ளிக் அவங்களுக்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னு வந்து என்ன செய்கிறாங்க, டிக்ளேர் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே வந்து ஒரு சிவில் வார் வந்து பிகின் ஆகுது. அந்த சிவில் வார் வந்து 2.5 years என்ன செய்து நடந்துக்கிட்டே இருக்குது. அண்டு நம்மளுடைய ஆதரான அச்சிபா அண்டு கிறிஸ்டோஃபர் ஒகிபா ரெண்டு பேரும் வந்து பைஃப்ரானில் வந்து இருக்கிறாங்க. ஒகிபா வந்து அவங்களுடைய அந்த ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த பீப்புள்ஸை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அண்ட் செப்டம்பர் 1967 வந்து இந்த ஆர்மியில் சேர்ந்த ஒகிபா வந்து என்ன செய்யப்படுறாங்க, கில் பண்ணப்பட்டு இறந்து போகிறாங்க. 1970 ஜான்வரியில் என்ன ஆகுது, இந்த வார் வந்து எண்ட் ஆகுது. ஆஃப்டர் தேட் அங்கே வந்து ஃபியூ கான்வர்சேஷன் எல்லாம் போகுது இந்த டைட்டிலுக்காக. அண்ட் இதுக்கு முன்னாடி அவர் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒகிபா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா டீருக்காக வந்து ஒரு லாமெண்ட் வந்து எழுதியிருப்பார். ஸோ எண்ட் ஆஃப் தி இந்த ப்ரோஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அனிமல்ஸ் ஃபேபிள் அண்ட் இது வந்து ஒரு கட்டுக்கதை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேபி இது வந்து வேர்ல்டு வார் டைமில் வந்து எழுதுனதுனால அந்த வேர்ல்டு வார் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கை வந்து என் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் ஹவு த லெப்பர்ட் காட் இஸ் லான். இதில் இருக்க புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் எதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லேட்டஸ்ட்டோட வேறு எதாவது வீடியோ காமெண்ட் பண்ணுங்கள்.